ஏய் சீனிவாசா, அந்த டேபிள்ல இருக்கிறது யாரு தெரியுமா? அவர் தான் டைரக்டர் சக்கரவர்த்தி. நான் என்ன பண்ண போறேன், நேரா ரூமுக்கு போறேன், நாராயணனை எழுப்ப போறேன், யூனிஃபார்ம் போட்டுக்க சொல்ல போறேன். அவனுக்கு ரொம்ப நாளா சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. அவனே நேர்ல கேட்கட்டுமே. சீக்கிரம் அனுப்பி விடு. எங்க இது நம்ம ஊர் ஹோட்டல் கடை மாதிரி இல்லையே. ஆமா, இங்க பலகாரம் விலை ஜாஸ்தியா? நோ டாக், பேசக்கூடாது. காது குத்துற வேலையெல்லாம் மத்தவங்க கிட்ட வச்சுங்க. நீங்க யாரு ஏதுன்னு எனக்கு புரியும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆமா, மறுபடியும் சர்வசுந்தரதா? ஆமா, டைரக்டர் பாலச்சந்திரன் சார் கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா? வாங்கல? நான் இந்த இனிப்பெல்லாம் கேட்கலீங்களே. நோ டாக். நான் கொடுக்கறதோ நீங்க சாப்பிடணும். ஆமா, ஹோட்டல்ல ஹீரோ தேவை வந்தீங்களா? நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம். நானே ஹீரோ ஆக்ட் பண்றதாக முடிவு பண்ணிட்டு நம் சரி. நானும் அமலாவை லவ் பண்றேன். நதியாவோ என்ன லவ் பண்ணுது. கதை அப்படித்தான் இருக்கும். அந்த ராதா ஆம்பிகா எல்லாம் வேணாம். அவங்களை எனக்கு பிடிக்கும். ஆனா என்னை விட ஹைட் அதிகம். மியூசிக் டைரக்டர் இளையராஜா தானே. நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு டிஸ்கோ சாங் செட்டப் பண்ண சொல்லுங்க. அல்லே அச்சே அல்லே அச்சே எப்படி அல்லே அச்சே அல்லே அச்சே நோ. ஏன் சார், நான் இவ்வளவு சாப்பிட்டனே, நீங்க எந்த காசு வாங்கலையே? நோ டாக். நேரா ப்ரொடியூசர் அனுப்புறீங்க, எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு அட்வான்ஸ் வாங்குறேன், அப்படியே பே பண்ணிடுறேன். ஆமா, கார் எங்க? ரஞ்சனி எடுத்துட்டு போயிட்டாங்க. ரஞ்சினியா? அந்த நிலாவத்தான கையில பிடிச்சனா கையில பிடிச்ச. வெரி குட் ஆபீஸ். நீங்க ஒண்ணு செய்வீங்க. என்னங்க? நேர தினத்தந்தி ஆபீஸ் போறீங்க. அங்க வந்து நான் மாறு வேடத்துல ஒரு ஹோட்டல்ல ஒரு ஹீரோவை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு புல் பேச்சு விளம்பரத்தை கொடுக்குறீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ரஞ்சினி எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னல. வெரி குட். ஸ்டீடியோ டாடா. அந்த நிலாவத்தான்